Very happy evening, friends. In today's session, we'll be looking into this concept, inverted commas. இது எங்க இருக்கு இந்த டாபிக் அப்படின்னா நம்மளுடைய புத்தகத்துல யூனிட் 10 பியாண்ட் தி கிளாஸ் ரூம் இந்த பாடத்துல நம்ம இந்த டாபிக்கை பார்க்கலாம். So this is the first topic which is given as part of term 3 portions. So we will learn inverted commas. எப்போ நம்ம இதை பயன்படுத்தணும், எந்தெந்த சூழ்நிலைகளை நம்ம பயன்படுத்தணும், அதை உபயோகிக்கணும்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்வெர்டட் கமாஸ் இது எப்படி இருக்கும்னா, இதுதான் அதற்கான சிம்பிள், பங்க்சுவேஷன் சிம்பிள் இப்படிதான் இருக்கும். This is opening inverted commas, this is closing inverted commas. ஆரம்பத்துல இதை உபயோகிக்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கிய இறுதியில் எங்க முடிக்கணுமோ இந்த க்ளோசிங் இன்வெர்டட் கமாஸும் நம்ம கட்டாயமா பயன்படுத்தி ஆகணும். இதற்கு வேற வேற பேர் இருக்கு. இத கொட்டேஷன் மார்க்ஸ்னு நம்ம அழைக்கலாம், இல்ல இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதாவது ஸ்பீச் மார்க்ஸ். ஸோ இதுக்கு 3 பேர். என்னெல்லாம் பேர்? ஸோ திஸ் இஸ் த சிம்பிள். ஹவு டு வி ரைட் இட்? வி ரைட் இட் லைக் திஸ். Opening inverted commas and towards the end we close it. முடிக்கும் பொழுது இப்படி நாம் பயன்படுத்துகிறோம். இதற்கு 3 பெயர்கள் இருக்கிறது. ஒண்ணு நம்ம இன்வெர்டட் கமாஸ்னு சொல்லலாம், இல்ல கொட்டேஷன் மார்க்ஸ்னு அழைக்கலாம், இல்ல ஸ்பீச் மார்க்ஸ் இதுவும் சொல்லலாம். ஓகே, முதல்ல இந்த பங்க்சுவேஷன் மார்க்னு சொன்னீங்க. இந்த இன்வெர்டட் கமானா இட்ஸ் ஒன் ஆஃப் தி பங்க்சுவேஷன் மார்க்னு சொன்னீங்க. அப்படின்னா என்ன? நம்ம இந்த இன்வெர்டட் கமாஸை எங்கெல்லாம் பயன்படுத்தணும், என்னெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதை உபயோகிக்கிறது, இது அனைத்தும் நம்ம பார்க்கலாம். ஒரு அழகான கதையும் நம்ம இந்த இன்வெர்டட் கமாஸை பயன்படுத்தி ஒரு ஸ்டோரியும் நான் காமிக்க போறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். Towards the end, we are going to have multiple choice questions pertaining to this topic, inverted commas. Okay, fine. Inverted commas is the topic. இது வந்து ஒரு பங்க்சுவேஷன் மார்க்னு சொல்றோம். முதல்ல இந்த பங்க்சுவேஷன்னா என்ன? பங்க்சுவேஷன் is the act of, punctuation is the act of using, எந்தெந்த இடங்கள்ல தகுந்த இந்த பங்க்சுவேஷன் மார்க்கை உபயோகிக்கணும், தகுந்த இடத்துல நம்ம அதை பயன்படுத்துறோம். It is the act of using proper தகுந்த இடங்கள்ல நிறுத்தி நம்ம சொல்லணும், அல்லது ஒரு இடைவேளை கொடுக்கிற மாதிரி இருக்கும், அதை தான் நம்ம பாசஸ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? பாசஸ், இடைவேளை. அந்த தகுந்த இடைவேளை கொடுக்கும் பொழுது நம்ம இந்த கமாவை பயன்படுத்துறோம். இன் கரெக்ட் பிளேசஸ், தகுந்த இடங்கள்ல, சரியான இடங்கள்ல நம்ம அதை பயன்படுத்தணும். அந்த பங்க்சுவேஷன் மார்க் இருக்கே, நம்ம அதை உபயோகிச்சிடலாமேங்கிறதுக்காக எழுதக்கூடாது. எந்த இடங்கள்ல அது தேவைப்படுகிறதோ நாம் அதை உபயோகிக்க வேண்டும். In correct places in a sentence or a paragraph. ஒரு வாக்கியத்துல எடுத்துக்கலாம், அல்லது ஒரு பெரிய பேராகிராஃப். அந்தந்த இடங்கள்ல எங்க வந்து அந்த வாக்கியமானது முடிவடைகிறதோ அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதா இருக்கும். ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துற வாக்கியம்னா ஒரு ஆச்சரிய குறி, ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கை பயன்படுத்தணும். இதுவே வந்து ஒரு நபர் இன்னொருவரிடம் நேரடியாக கேள்வியை கேட்கும் பொழுது கேள்விக்குறியை பயன்படுத்துகிறோம், அதாவது கொஸ்டின் மார்க். ஒவ்வொரு விஷயம் அடுத்தடுத்து வரிசைப்படுத்தி பட்டியலிடும் பொழுது கமாவை உபயோகிக்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு பங்க்சுவேஷன் மார்க்குக்கும் ஒவ்வொரு உபயோகம் இருக்கிறது. அது தகுந்த இடங்களில் நாம்
நிறுத்தி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதோ அல்லது ஒரு தற்காலிகமாக அந்த இடத்தில் இடைவெளி கொடுக்கும் பொழுதோ நாம் இந்த பங்க்சுவேஷன் மார்க் அல்லது ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுதோ ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் பொழுதோ இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸை நம்ம உபயோகிக்கிறோம். அதுல ஒன் ஆஃப் தி பங்க்சுவேஷன் மார்க் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இன்வெர்டட் கமாஸ். இன்வெர்டட் கமாஸ்னா என்ன? இந்த டாபிக் நம்ம புக்ல எங்க இருக்கு? இதை நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நான் இந்த எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். I'll share the screen where it is been mentioned. So soon after this story activity, after this activity 10.5 in learning point, we are having this topic by name inverted commas. Look at the following sentences taken from the story. In reply, the traveler said, well then, you have wasted half of your life. இருக்கட்டும், உன்னுடைய பாதி வாழ்க்கையே நீ வீணாடிச்சிட்ட, நீ வேஸ்ட் பண்ணிட்ட. நஸ்ருதீன் turned to the traveler and asked, have you learned to swim? நீங்க நீந்ததுக்கு கத்துட்டீங்களா? Have you learned to swim? ஏன் இது இந்த inverted commas குள்ள எழுதப்படணும்? We use inverted commas or the quotation marks when we are quoting the exact words of a speaker or a writer. எழுத்தாளரோ அல்லது பேசும் நபரோ என்ன வார்த்தையை உபயோகித்திருக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை தெரிவிக்கும் பொழுது அதை நாம் இன்வெர்டட் கமாஸுக்குள் தான் எழுதுவோம். இன்னார் இன்னொருவரிடம் குறிப்பிட்ட வார்த்தைகளை ஒரு வாக்கிய வடிவத்தில் சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரோ அச்சு அசல் மாறாமல் நாம் உபயோகிக்கும் பொழுது when we are quoting the exact words of a speaker or a writer, we use inverted commas. அந்த நேரத்தில் நாம் இந்த inverted commas அல்லது quotation marks என்று அழைக்கக்கூடிய இந்த punctuation mark-ஐ நம்ம உபயோகிக்கிறோம். So we'll learn something more about it. Okay, I'll give the explanation. I'll write it on the board for you. Inverted commas are used to enclose exact words. பேசும் நபர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்களோ அதை நாம் அச்சு அசல் மாத்தாமல் நாம் எழுதும் பொழுதோ அல்லது ஒரு வாக்கிய வடிவத்தில் தெரிவிக்கும் பொழுது அதை நாம் இன்வெர்டட் கமாஸுக்குள் எழுதுகிறோம். Exact words by a speaker. உதாரணமாக பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். ஆசிரியர் கூறினார், the teacher said. ஆசிரியர் கூறினார், the teacher said. என்ன சொன்னார்? அவங்க என்ன சொன்னாங்களோ அத வார்த்தைகள் மாறாமல் அதே வடிவத்தில் நான் சொல்லும் பொழுது இந்த இன்வெர்டட் கமாஸுக்குள் நாம் அதை எழுதுகிறோம். Please, the teacher said. Please keep quiet. தயவு செய்து அமைதியாக இருங்கள். Please keep quiet. Full stop. Then you close this inverted commas. அவர் என்ன தெரிவித்தாரோ
அதை ஆரம்பிக்கும் பொழுது இன்வெர்டெட் கமாஸை உபயோகிக்கிறோம். அந்த இன்வெர்டெட் கமாஸை எழுதினதுக்கு அப்புறம் அந்த வாக்கியமானது துவங்குகிறது, ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்தானது கேபிட்டல் லெட்டரில் இருக்க வேண்டும். பிறகு இந்த வாக்கிய இறுதியில் அந்த வாக்கியமானது முடிவடைந்து விட்டது இல்லையா? சோ முடிவடைந்து விட்டது என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? முற்றுப்புள்ளியை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த முற்றுப்புள்ளியை வைத்த பிறகு இந்த க்ளோசிங் இன்வெர்டெட் கமாஸை நாம் உபயோகிக்க வேண்டும். ப்ளீஸ் கீப் குவைட். தயவு செய்து அமைதியாக இருங்கள். So when we are using the exact words of the speaker, which is being used by the speaker, we write it within the inverted commas. This is opening inverted commas. ஆரம்பிக்கும் பொழுது நாம் இப்படி எழுதுகிறோம். முடிக்கும் பொழுது இந்த இன்வெர்டெட் கமாஸ் ஆனது இப்படி உபயோகிக்கப்படுகிறது. ஆரம்பிச்சிட்டோம், இதை எழுதாமல் எழுதுறோம்னா அது தப்பாயிடும். If at all we begin the sentence with opening inverted commas, it should definitely be closed at the end of the sentence. Things to remember or rules to be followed while using inverted commas. நம்ம இஷ்டத்துக்கு உபயோகிக்கலாமானா கிடையாது. சில நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். Rules while using inverted commas. We use inverted commas. இந்த inverted commasக்கு வேற என்னெல்லாம் பெயர் நான் இருக்குன்னு சொன்னேன்? quotation marksனு சொல்லலாம், speech marksனு நம்ம சொல்லலாம். We use inverted commas to write a direct quotation. இன்னொருவரிடம் இதை தெரிவித்தார் என்ற பொழுது அந்த சொன்ன விஷயமானது இந்த இன்வெர்டெட் கமாஸ்க்குள் எழுதப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு எக்ஸாம்பிள், பிரியா செட். பிரியா கூறினார். பிரியா செட். என்ன சொன்னாரோ ஒரு இடைவெளி, அதனால் ஒரு கமா உபயோகிக்கப்படுகிறது. என்ன தெரிவித்தாரோ அது இந்த இன்வெர்டெட் கமாஸ்க்குள் எழுதப்பட வேண்டும். அதனால் ஓப்பனிங் இன்வெர்டெட் கமாஸ். I will. அவர் என்ன தெரிவித்தாரோ வார்த்தைகளை மாற்றாமல் நாம் எழுதும் பொழுது இன்வெர்டெட் கமாஸுக்குள் எழுதுவோம். I will go to. நான் பாரிஸுக்கு கோடை விடுமுறை பொழுது செல்வேன். I will go to Paris during சம்மர் வெக்கேஷன். கோடை விடுமுறையின் பொழுது நான் பாரிஸுக்கு செல்வேன். இந்த வாக்கியமானது முடிவடைந்து விட்டது. என்ன சொல்றாங்களோ அதை தெரிவிச்சாச்சு. தெரிவிச்ச உடனே இந்த வாக்கியமானது முடிவுக்கு வருது. அதனால ஒரு முற்றுப்புள்ளி. இந்த முற்றுப்புள்ளி வைத்த பிறகு, அதாவது இந்த ஃபுல் ஸ்டாப்பை வைத்த பிறகு இந்த க்ளோசிங் இன்வெர்டெட் கமாஸை நம்ம உபயோகிக்கணும். Whenever we use quotation mark, எப்பெல்லாம் நாம் இந்த இன்வெர்டெட் கமா அல்லது இந்த கொட்டேஷன் மார்க்கை நாம் பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது அந்த வாக்கியம் துவங்கும் பொழுது அது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதப்பட வேண்டும். Whenever we use quotation marks,
at beginning of a sentence beginning of a sentence always எப்பொழுதுமே always capitalize first word. capitalize என்றால் அந்த எழுத்தானது இந்த வார்த்தையின் முதல் எழுத்தானது கேபிட்டல் லெட்டரில் எழுதப்பட வேண்டும். capitalize the first word. இந்த முதலாவது வார்த்தையினுடைய ஆரம்ப எழுத்தானது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதப்பட வேண்டும். இங்கு நாம் பார்த்தோம் என்றால் பிரியா செட், பிரியா கூறினார், இந்த வாக்கியம் துவங்குகிறது, அதனால் கேபிட்டல் பி. இங்க பார்த்தோம்னா எந்த வாக்கியம் எழுதப்படுகிறதோ இந்த கொட்டேஷன் மார்க்குக்குள் அந்த வார்த்தையின் முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதப்பட வேண்டும். அதுக்காதான் இந்த செகண்ட் ரூலுக்காக தான் இந்த ஐய ஹைலைட் பண்ணது மட்டும் இல்லாம உங்களுக்கு சர்க்கிளும் பண்ணியிருக்கேன். ஏன்? ஏன்னா அது கேபிட்டல் லெட்டரோட ஆரம்பிக்கிறது. ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கும் பொழுதும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். கொட்டேஷன் மார்க் அல்லது இன்வெர்டட் கமாக்குள் எழுதப்படக்கூடிய முதல் வார்த்தையின் முதல் எழுத்தும் கேபிட்டல் லெட்டரில் அது எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு உதாரணம் இதற்கு நாம் பார்க்கலாம். The first sentence that we saw was whenever we use a direct quotation, it is written within inverted commas. Also, the first letter of the word written within the inverted commas is written in capital letter. Capital letter il எழுதப்படுகிறது. Example for the second point that I had mentioned now, I'll write it on the board. My father said என்னுடைய அப்பா என்னிடம் கூறினார். என்ன கூறினார்? என்ன கூறினாரோ அது ஓபன் இன்வெர்டட் கமாஸ்க்குள் எழுதப்பட வேண்டும். இது இந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் இருக்க வேண்டும். ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். எப்பொழுதும் பெரியவர்களுக்கு மரியாதையை செலுத்த வேண்டும். ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். வாக்கியம் முடிவடைகிறது. முற்றுப்புள்ளி, பிறகு closing inverted commas. So capital letter is used for the first word written within the inverted commas. நேரடியாக ஒரு நபர் இன்னொருவரிடம் என்ன வார்த்தையை சொல்கிறாரோ அதை தான் நாம் கொட்டேஷன் மார்க்குள் எழுதுகிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த எழுதக்கூடிய முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் எழுதப்பட்டிருக்கும். அதாவது இன்வெர்டட் கமாக்குள்ள எழுதப்படுற இந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இது மட்டுமா? Full stops, question marks. ஒருவேளை கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தால் அப்பொழுது இந்த வாக்கிய இறுதியில் கேள்விக்குறியானது பயன்படுத்தப்பட்டிருக்கும். முற்றுப்புள்ளி, கேள்விக்குறிகள், எக்ஸ்கிளமேட்டரி மார்க், ஆச்சரியக்குறி அனைத்துமே are always written .
inside quotation marks. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இன்வெர்டட் கமாஸுக்கான வேற வேற பேர் தான் quotation marks, speech marks, இதெல்லாம் இதற்கான வெவ்வேறு பெயர்கள். The teacher said, இந்த ஆசிரியர் கூறினார், hurry up, சீக்கிரமா கிளம்பு, வேகமா செய் வேலையை, hurry up. புள்ளி, பிறகு the closing inverted commas. அனு asked, அனு கேள்வி கேட்டாள். அனு கேட்டாள். கேட்டாள் என்பதனால் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஆனது asked என்று சொல்லப்படுகிறது. சொன்னது பிறகு ஒரு இடைவெளி, அதனால் ஒரு கமா. என்ன சொன்னார்களோ அதை கேப் இந்த கொட்டேஷன் மார்க்குள்ள எழுதணும். exact words used by Anu. So we are writing it within inverted commas. So opening inverted commas, sentence begins with a capital letter. Soon after this opening inverted commas, when will you leave? நீ எப்ப கிளம்புவ அப்படின்னு அனு கேட்டா. when will you leave? question mark, then closing inverted commas. So இங்க முற்றுப்புள்ளியான அப்புறமும் இந்த closing inverted commas உபயோகிச்சோம். கேள்விக்குறி உபயோகிச்சதுக்கு அப்புறம் தான் closing inverted commas. So full stops, question marks, exclamatory marks are always written inside the quotation marks. இதற்குள் தான் எழுதப்பட்டிருக்கும். So inverted commasனா என்ன, இந்த quotation marks இதுதான் இதற்கான வேற வேற பெயர்கள். inverted commas, INVERTED is also called as quotation marks. QUOTATION quotation marks. இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது அதற்கு. என்ன பெயர்? ஸ்பீச் மார்க்ஸ். SPEECHMARKS ஸ்பீச் மார்க்ஸ். இதற்கான வெவ்வேறு பெயர்கள் தான் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். உங்களுடைய புத்தகத்துல ஒரு ஆக்டிவிட்டி ஆனது கேட்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்டிவிட்டியில என்னப்பா சொல்லி இருக்காங்க, படிச்சு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 10.6, get into groups of 5 and relate some interesting stories. ஒரு குழுவா, அந்த குழுக்குள் 5 நபர்கள் இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு கதையை நீங்கள் ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த கதையை எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த இடங்களில் இன்வெர்டட் கமாஸை பயன்படுத்தி அந்த கான்வர்சேஷனை எழுதணும். யூஸ் இன்வெர்டட் கமாஸ் when you write conversation of your story. So I'm going to share you a story. இந்த ஸ்டோரியில எங்கெல்லாம் இந்த இன்வெர்டட் கமாஸை பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? The tortoise and the monkey were friends. இந்த டார்டாய்ஸும் இந்த குரங்கும் நண்பர்களாக இருந்ததாம்.
The tortoise and the monkey were friends. ஒரு நாள் இந்த குரங்கு கேட்டதா, நண்பா உனக்கு நீ நல்லாவே நீஞ்சுற, நீ எனக்கு நீஞ்சறதுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? Will you teach me to swim? One moment. டாட்டாய்ஸும் குரங்கும் நண்பர்களாக இருந்ததாம். ஒரு நாள் இந்த குரங்கு கேட்டதாம். So the monkey asked, friend, என்ன கேட்டது? நண்பா நீ நல்லாவே நீஞ்சுற, நீ எனக்கு நீஞ்சறதுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? Will you teach me to swim? So இந்த படத்துல பார்த்தோம்னா இந்த குரங்கு இந்த டார்டாய்ஸ்ட கேக்குறது, நீ எனக்கு நீஞ்ச சொல்லி தரையா? இங்க கவனிச்சோம்னா one day the monkey asked, ஒரு நாள் குரங்கு கேட்டதாம். என்ன கேட்டது? இந்த வாக்கியம் துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடைவெளி, அதனால இங்க ஒரு கமா. என்ன கேட்டதோ அது இந்த ஓப்பனிங் இன்வெர்டெட் கமாஸுக்குள் எழுதப்பட்டிருக்கிறது நண்பா. சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் இன் கேபிட்டல் லெட்டர். இது வரைக்கும் நான் என்னெல்லாம் ரூல்ஸ் சொன்னேனோ அது எல்லாமே நம்ம இங்க பார்க்க முடியுது இல்லையா? friend, the first letter of the word is written in capital letter. நண்பா நீ நல்லாவே நீஞ்சுற, you swim very well. அதனால ஒரு ஆச்சரிய குறி, பா சூப்பரா நீ நீஞ்சறியே, நீ எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? Will you teach me to swim? கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்குறியை உபயோகித்த பிறகு நாம் இந்த க்ளோசிங் இன்வெர்டெட் கமாஸை உபயோகிப்போம். சோ எங்க ஆரம்பிக்கிறோமோ அப்படியே விட முடியாது. அந்த வாக்கிய இறுதியில் க்ளோசிங் இன்வெர்டெட் கமாஸ் அல்லது இந்த கொட்டேஷன் மார்க்ஸ், இந்த ஸ்பீச் மார்க்ஸை நம்ம உபயோகிக்கணும். So it is used before closing inverted commas, question mark has been written. அதுக்கு இந்த குரங்கு சொல்லித்தான், என்ன தப்பா நினைச்சுக்காத, எனக்கு நீச்சல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்க எனக்கு தெரியாது. I am sorry, I don't know to teach swimming. The tortoise replied. I am sorry, என்னை மன்னித்து விடு. So the sentence beginning with inverted commas. ஏன் இதை வந்து inverted commas குள்ள எழுதுறோம்? ஏன்னா என்ன வார்த்தைகள் அது உபயோகித்ததோ அதை நேரடியாக நாம் பயன்படுத்தும் பொழுது வார்த்தையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது, when we use the exact words, it is written within the speech marks or the quotation marks. எனக்கு தெரியாது, I am sorry, ஒரு இடைவெளி, அதனால் கமா, எனக்கு தெரியாது, நீச்சல் சொல்லி கொடுப்பதற்கு எனக்கு தெரியாது, அப்படி என்று இந்த டார்டாய்ஸ் பதில் அளித்ததா. சோ நீங்க கவனிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன், இங்கெல்லாம் நம்ம இந்த கொட்டேஷன் மார்க்கை உபயோகிச்சிருக்கோம்னு. அப்படி என்றால் எனக்கு சொல்லி கொடுக்க தெரியாது அப்படின்னு இந்த டார்டாய்ஸ் சொல்லிடுது இல்லையா? அதுக்கு if you don't teach me, I will learn by myself, said the monkey. அப்படின்னா நீ எனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா நான் நானாவே கத்துக்கிறேன் அப்படின்னு இந்த குரங்கு சொல்லித்தான். ஒரு ஆச்சரிய குறி, ஒருவேளை நீ எனக்கு சொல்லி கொடுக்கவில்லை என்றால், if you don't teach me, I will learn by myself, நானாகவே கற்றுக்கொள்கிறேன். சோ நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு முற்றுப்புள்ளியோ கேள்விக்குறியோ ஆச்சரியக்குறியோ ஒரு இந்த கமா நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த க்ளோசிங் இன்வெர்டெட் கமாஸை உபயோகிப்போங்கிறத நம்ம பார்த்திருப்போம். I would have missed writing this comma over there. So include this as well.
ஸோ இஃப் யூ டோன்ட் டீச் மீ, ஒருவேளை நீ எனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா நான் கத்துக்கிறேன், நானாவே நான் கத்துக்கிறேன் அப்படின்னு இந்த குரங்கு சொல்லித்தான். ஸோ திஸ் monkey tells the tortoise, I will learn by myself. நானாவே கத்துக்கிறேன். Then the monkey got ready to jump into the river. குரங்கு தயாரித்து கொண்டதாம் அந்த ஆறுக்குள் குதிப்பதற்கு. பட் the tortoise tried to prevent him. இந்த tortoise ஆனால் தடுத்து நிப்பாட்டுவதற்கு முயற்சி செய்துதான். Please don't jump and invite trouble. தயவு செய்து குதித்து பிரச்சனை நீயே விலைக்கு வாங்கிக்காத. Don't invite trouble, the tortoise said. The tortoise வந்து இந்த குரங்கிட்ட வந்து சொல்றதுதான், தயவு செஞ்சு நீ குதிக்காத, நான் இப்ப குதிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு இந்த குரங்கு சொல்றதுதான். ஆனா அதுக்கு இந்த டார்டாய்ஸ் சொல்றதுதான், தயவு செஞ்சு குதிக்காத, டோன்ட் ஜம்ப் அண்ட் இன்வைட் ட்ரபிள், பிரச்சனையை நீயே கூப்பிட்டு அழைச்சுக்காத அப்படின்னு இந்த டார்டாய்ஸ் சொல்லித்தான், இந்த ஆமை கூறியதான். பட் தி மங்கி, சொன்னதுக்காக குரங்கு உடனே கேட்ட போதுதான் இதோட வார்த்தைய, அது வந்து அதோடைய பேச்சை கேட்கவே இல்லை. வாட் ஹேப்பன்? But the monkey did not listen to him. He quickly jumped into the river. But the monkey did not listen to him. He quickly jumped into the river. குரங்கு இந்த ஆமை சொன்னதை ஒன்றும் கேட்கவில்லையாம். அது சட்டென்று ஆறுக்குள் குதித்தான். A crocodile hiding among the rocks saw this. இதற்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த முதலை பார்த்ததாம். குரங்கு குதிச்சத இந்த முதலை பார்த்துதான். So what is going to happen now? இந்த இடத்துல வந்து quotation mark எதுவுமே தேவைப்படல, because they haven't mentioned the exact words of the speaker. He rushed towards the monkey. Please save me, please save me, the monkey screamed. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு அந்த குரங்கு கத்தித்தான். இந்த ஆமை போய் குதிக்காத, நீயாவே பிரச்சனையை வாங்கிக்காத அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த குரங்கு ஆமையோட பேச்சு கேட்கல. இது அந்த நீர்ல குதிக்கிறத இந்த கடல்ல இந்த ஆறுல இருந்த இந்த இந்த crocodile என்ன பண்றது, இந்த பின்னாடி இந்த கற்களுக்கு பின்னாடி நின்று வேடிக்கை பாக்குறதாம். இது குதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதாம், இந்த முதலை பார்த்ததை வந்து இந்த குரங்கு கவனிச்சிடுது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அது கத்தித்தான். Please save me, please save me. So it is written again within this inverted commas. The crocodile caught him. அது சொன்னதுக்காக இந்த முதலை விட்டுற போறதா? The crocodile caught him. இந்த முதலை பிடித்ததாம் இந்த குரங்கை. The crocodile caught him. The monkey lost his life. குரங்கு தன் வாழ்க்கையை இழந்ததாம். Because he did not listen to the good advice of the tortoise. இந்த ஆமையினுடைய பேச்சை கேட்காததுனால, தன்னுடைய நண்பர் இந்த ஆமை சொன்னதை வந்து கேட்காததுனால, அந்த பேச்சை மதிக்காததுனால இதோடைய வாழ்க்கையே இழந்துதான். So always we need to listen to advice of our friends. நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அது நமக்காக நல்லதுக்காக தான் அவர் சொல்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். So here the monkey, it accepted towards the end. அடடா நம்ம கேட்கலையே, இந்த முதலையிட்ட வந்து நம்ம மாட்டின்ட்டோமே அப்படின்னு இந்த முதலைக்கு தோணி, இந்த குரங்குக்கு தோணி எடுத்தான். The monkey did not listen to the advice of tortoise. So it lost its life to the crocodile. தன்னுடைய வாழ்க்கையை இந்த முதலைக்கு இழந்ததாம். So we saw various instances where this inverted commas were used. Yes?
இதே போல் நீங்களும் ஒரு கதையை உங்கள் நண்பருக்குள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். Now we'll see few questions pertaining to inverted commas. ஸோ நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த டாபிக்கை சம்பந்தமா சில கேள்விகள் கேட்டிருப்பேன். Please make note of the answers. So whatever I had taught today, based upon the topic, the questions will be asked. I'll share the screen. Inverted commas are used to enclose exact words of the speaker. I'll maximize the screen. One more. Inverted commas are used to enclose exact words of the speaker. True or false? Inverted commas are also called as quotation marks, speech marks, both A and B. The second question. Full stops, commas, and question marks are always written inside quotation marks. True, false. மூணாவது கேள்விக்கான பதில் சரியா தவறா? கொட்டேஷன் மார்க்குக்குள் முற்றுப்புள்ளியோ கமாவோ கேள்விக்குறியோ நாம் எழுதியிருப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களுக்கு தகுந்த இடங்களில் நாம் இந்த கொட்டேஷன் மார்க்கை பயன்படுத்த வேண்டும். So the sentences are without inverted commas or the quotation marks. You need to write it in your book. எப்பொழுது இரவு நேர உணவு தயாராக இருக்கும் அப்படி என்று ஃபாத்திமா கேட்டாள். Asked Fatima. ஆசிரியர் சொன்னார், இன்றைக்கு ஆகஸ்ட் 28 என்று. Today is August 28. Could I have another one? எனக்கு இன்னொன்னு கிடைக்குமா அப்படின்னு ஜூலி ரொம்ப பொறுமையா கேட்டாலாம். Could I have another one? ஸோ தகுந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரோ இன்வெர்டட் கமாஸோ கமாவோ நம்ம உபயோகிக்கணும். சரியா? அதுக்காக தான் இந்த அனைத்து வாக்கியங்களுமே, அதாவது இந்த 4வது கேள்வியில இருந்தே இது எல்லாத்தையும் நம்ம கவனமா உபயோகிக்க வேண்டும். The nervous woman asked, will he be all right? இந்த படபடப்போட இருந்த அந்த பெண்மணி கேட்டா, அவன் சரியாயிடுவானா? Will he be all right? Please take the trash out, said my father. இந்த குப்பையை தயவு செஞ்சு வெளியில எடு அப்படின்னு அப்பா சொன்னான். Make sure do your homework. Make sure you do your homework. நீ ஹோம்ஒர்க்க எழுதுவேன்னு மனசுல உறுதியா வச்சுக்கோ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. Said my mother. On Friday, the project is due, expressed my teacher. வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியானும் அப்படின்னு ஆசிரியர் தெரிவித்தாராம். On Friday, the project is due, expressed my teacher. ஸோ இந்த 10 கேள்விகளுமே இந்த இன்வெர்டட் கமாஸ்க்கான சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, அது ஒரு கதை வடிவத்துல நான் காமிச்சிருப்பேன். இதே போல் நீங்களும்
எழுத வேண்டும். அதுக்கப்புறம் இந்த கதை சம்பந்தமா இந்த டாபிக் இன்வெர்டட் கமா சம்பந்தமா 10 கேள்விகள் நான் கேட்டிருந்திருப்பேன். உங்களுக்கு பதில் அளிக்க முடிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். Any doubts to anyone on today's topic? You may please ask me. Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.